பெரியர் அண்ணா கலைஞரின் பேரன், முதல்வரின் துணை, திராவிடத்தின் இணை, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் திராவிடம் போல் வாழ்க நூற்றாண்டு இங்கனம், திண்டுக்கல் மேற்கு மாவட்ட திமுக. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அனுமதி யார் கொடுக்க வேண்டும்? இது பற்றி நம்மோட பேசுறதுக்காக சூழியல் ஆர்வலர் திரு சுந்தரராஜன் இருக்காங்க. பேசலாம். வணக்கம் சார். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னா என்ன? அது இப்போ ஒரு மாநிலம் அல்லது ஒரு பகுதி அல்லது ஒரு நாடு, ஒரு நாட்டுக்கு தேவையான உணவு உற்பத்தியோ அல்லது ஒரு மாநிலத்துக்கு அதிகமான உணவு உற்பத்தியோ ஒரு இடத்துல அந்த உணவு உற்பத்தி நடைபெறுச்சுன்னா அந்த உணவு உற்பத்தி நடைபெறக்கூடிய பகுதியை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் வந்து அறிவிக்கலாம். அது ஏன்னா அந்த உணவு உற்பத்தியை நீ பாதுகாக்கணும். உணவு என்பது அடிப்படையான ஒரு விஷயம். ஸோ அப்போ வந்து அந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதிக்குள்ளே எந்த மாதிரியான தொழிற்சாலைகளை அனுமதிக்கக்கூடாது என்கிற முடிவெடுக்கக்கூடிய உரிமை வந்து மாநில அரசுக்கு இருக்குது. அதை முடிவு பண்ணி தான் வந்து ஒவ்வொரு மாநில அரசுகள் வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இப்போ கேரளாவுக்கு போனீங்கன்னா ஒரு பகுதி, குட்டநாடுன்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதி வந்து ஒரு பெக்குலியரான ஒரு உணவு உற்பத்தி முறை இருக்குது. அது வந்து அந்த பகுதிக்கு மட்டுமான ஒரு பெக்குலியரான விஷயம். ஆனால் அதை வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஹெரிட்டேஜ் வேல்யூ அங்கே இருக்குது. வெறும் உணவு பாதுகாப்பு மட்டுமல்ல, ஒரு ஹெரிட்டேஜ் வேல்யூ வந்து அதுக்கு இருக்குது. ஸோ அரசு வந்து அது வந்து மாநில அரசு அதை முடிவு பண்ணலாம் எதை அறிவிக்கணும்னு சொல்லிட்டு. இது வந்து பொருளாதார ரீதியாகவும் அரசுக்கு வருமானம் தரக்கூடியதாக இருக்குது. ரெண்டாவது, மக்களுக்கும் இது எந்த அளவுக்கு பயன்படும்? இது மாதிரி ஒரு பர்டிகுலராக ஒரு ஜோன் அறிவிக்கிறதுனால மக்களுக்கு இது எந்த வகையில் பயன்படும்? அதாவது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதிங்கிறது தமிழ்நாட்டுடைய உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான விஷயம். அது வந்து இப்போ ஒரு லட்சம் ஏக்கரில் நம்ம வந்து நெல் பயிரிடுறோம். தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்கள் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். எக்ஸாக்ட் நம்பர்ஸ் எனக்கு தெரியல. பட் ஆனால் அப்படின்னா அந்த 1 லட்சம் ஏக்கரில் வரக்கூடிய அந்த நெல் வந்து அடிப்படை உணவு தமிழக மக்களுக்கு. அரிசி தானே நமக்கு வந்து அடிப்படையான உணவு. அப்போ அதை பாதுகாப்பதற்கான ஒரு எக்கனாமிக் வேல்யூ நீங்கள் போய் தான் பெருசாக வந்து வேல்யூ. ஆனால் தமிழ்நாடு ஃபுட் செக்யூரிட்டிக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயமாக வந்து அதை பார்க்க முடியும். இப்போது இதுக்கு அனுமதி வந்து மத்திய அரசு தரணுமா, மாநில அரசு தரணுமா, ஒரு சர்ச்சை போயிட்டே இருக்கு இல்லையா? உண்மையாகவே எந்த அரசு வந்து இதுக்கான அனுமதியை வழங்க முடியும்? அது 2 விஷயங்கள் நம்ம போட்டு குழப்பிக்கிறோம். அது ஒன்று வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதி, ப்ரொடெக்டட் அக்ரோ எக்கனாமிக் ஜோன். அது ஏன்னா அது வந்து உணவு உற்பத்தி சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ அந்த உணவு உற்பத்தி சம்மந்தப்பட்ட விஷயம் என்பது அங்கே எந்த தொழிற்சாலைகள் வரலாம் வரக்கூடாது என்பது மாநில சம்மந்தப்பட்ட உரிமை. இது நம்ம ஒன்றிய அரசாங்கத்தை போய் கேட்கணும் அவசியம் கிடையாது. நம்ம முடிவு பண்ணோம், சட்டத்தை போட்டோம். அந்த சட்டத்தில் பல போதாமைகள் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் சட்டத்தை போட்டோம், அது வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிச்சு அந்த 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 சட்டத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி தொழிற்சாலைகள்லாம் வரலாம் வரக்கூடாதுன்னு அதில் வந்து லிஸ்ட் இருக்கும். இது நீங்கள் வந்து ஒன்றிய அரசாங்கத்தை போகணுன்னு அவசியம் கிடையாது. ஒன்றிய அரசாங்கம் எங்கே போகணுன்னா, சூழலியல் கூர்த்திறன் கொண்ட பகுதிகள், எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பகுதியை அறிவிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றிய அரசாங்கத்தை போகணும். அது எங்கே நீங்கள் அறிவிப்பீங்கன்னா, தேசிய பூங்காக்கள், வனவிலங்கு சரணாலயங்கள், காப்பு காடுகள், இதை சுற்றி இருக்க பகுதியில் தான் நீங்கள் வந்து எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ் வந்து அறிவிக்க முடியும். இப்போ நீங்கள் இந்த 3 டெல்டா டிஸ்ட்ரிக்ட் எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அறிவிக்க முடியாது. ஏன்னா அப்படி அறிவிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எதுவுமே வந்து செய்ய முடியாது, வீடு கூட கட்ட முடியாது அங்கே. ஸோ பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்பது வேறு, எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் என்பது வேறு. இந்த 2 உள்ள வேறுபாட்டை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ தமிழ்நாடு அரசு வந்து திருப்பி நாங்கள் அனுமதிக்காக வெயிட் பண்ணுறோன்ற மாதிரியான ஒரு டோன்லேயே பேசிகிட்டு இருக்காங்களே, அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இல்லை, நீங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதியாக அறிவிப்பதற்கு ஒன்றிய அரசாங்கம் எந்த அனுமதியும் நமக்கு தேவையில்லை. தமிழக அரசு சட்டம் ஏற்றுச்சு, சட்டமன்றத்தில் சட்டம் ஏற்றுச்சு. அதில் உள்ள சில போதாமைகளை கலையமாக நம்ம வந்து முற்படலாம் இல்லையா? அந்த சட்டத்தை பொறுத்த மட்டும் நாம் ஒன்றிய அரசாங்கத்தில் போக வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. பெரியர் அண்ணா கலைஞரின் பேரன், முதல்வரின் துணை, திராவிடத்தின் இணை, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் திராவிடம் போல் வாழ்க நூற்றாண்டு இங்கனம், திண்டுக்கல் மேற்கு மாவட்ட திமுக.